ஹாய் மகளே, நீங்க பாத்துட்டு இருக்கிறது உங்க தாம்பரம் டைம்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தாம்பரம் பூ மார்க்கெட் பத்தி தான். வாங்க பார்க்கலாம். ஹாய்ண்ணா. ஹாய்ண்ணா. நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்கண்ணா? உங்க பேர் என்ன? என் பேர் நரேஷ். நான் ஒரு 8 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். தாம்பரம் மார்க்கெட்னா என்னங்கண்ணா ஸ்பெஷல்? இந்த மார்க்கெட்டை பத்தி அப்படியே கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லா மாலையும் ஃபேமஸ். அது ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா பெட்டல்ஸ் தான். நாங்கள் குவாலிட்டி தருவோம், எல்லாம் டைமிங் பிக்கப் பண்ணுவோம், எல்லாமே குவாலிட்டி இருக்கும். சீசன் தக்கன மாலை ஓடும். ஒரு மாலை 200 ஓடும், 300 ஓடும், 500 ஓடும். பூ ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மியாக கூட ஓடும். இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பூ தான். பேக் சைடில் வேறு மார்க்கெட் இருக்கு, காய்கறிங்க பழ வகைகள் அந்த பக்கம். இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம பூ மட்டும்தான். எல்லாம் மேரேஜ், மாலை, டெக்கரேஷன் ஃபுல்லாக எல்லாமே வாங்கி போயிருக்கோம். நம்ம பொங்கல், தீபாவளி, ஆயுத பூஜை எல்லாம் வர்றப்ப இங்க எப்படின்னா இருக்கும்? மார்க்கெட்னா ஒரு கலகலன்னு இருக்கணும். விழாலாம் வருதுன்னா பொங்கலுக்கு நல்லா டாப்பாக இருந்தது. வியாபாரம் பரவாயில்ல. வியாபாரம் விளைச்சல் கம்மி, பூ ஹெவி, நார்மல் ரேட் வெள்ளை கம்மி. நான் அந்த டைம்ல பூ விலை எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த டைம்ல இப்போ பொங்கல் முடிஞ்சதுனால விலை கம்மியாக இருக்கு எல்லாமே. இந்த பண்டிகை டைம்னாக்கா பூ வாங்க முடியாது, கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். தாம்பரம் டைம்ஸை ஃபாலோ பண்ணீங்க. தாம்பரம் டைம்ஸ் ஃபாலோ பண்ணும். தாம்பரம் டைம்ஸ்னு வரும். அது பக்கத்துல ஒரு 5 எழுத்துல இருக்கும். ஃபாலோ அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும், அதை தட்டி விட்டுருங்க. தாம்பரம் டைம்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு தாம்பரம் டைம் பாஸ் ஃபாலோ பண்ணுங்க.